குருவே நம, தந்தையே நம. இன்னைக்கு நாம் ஒரு அற்புதமான நாள்ல வந்திருக்கிறோம். ஆனி மாதத்தில் தேய்பிரை அன்னைக்கு வரக்கூடிய ஒரு ஏகாதசி யோகினி ஏகாதசின்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல நாம் என்ன பாவம் எல்லாம் செஞ்சோமோ அந்த பாவத்தினை நீக்கக்கூடிய ஏகாதசி கொண்டாடப்படுது. முன்னோர்கள் சாஸ்திரத்துல அதுக்கப்புறம் புராணத்துல சொன்ன விஷயத்துல ஒரு கதை. கிருஷ்ண மகாராஜா கிருஷ்ணத்தை கேட்கிறாரு, ஆனி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசியை பத்தி எனக்கு சொல்லுங்க, அந்த ஏகாதசியோட பெயர் என்ன அப்படின்னு கிருஷ்ணத்தை கேட்கும் போது அந்த கிருஷ்ண பெருமான் சொல்றாரு, யுஷ்டா, உனக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேன். இதை கேட்பவர்களும் இதை போய் யாருக்காவது சொல்பவர்களும் மகா புண்ணியம் பெற்றவர்கள். ஒரு அந்தனருக்கு கோதானம் கொடுத்த புண்ணியத்தை இதை கேட்கிறவங்களும் சொல்றவங்களும் கொண்டு போய் சேர்க்கிறவங்களுக்கு கிடைக்கும். இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு 88,000 அந்தனர்களுக்கு நீ ஏதாவது பாவம் செய்ததால் உனக்கு ஏற்பட்ட பிணி, நோய், அந்த தன்மையெல்லாம் முழுசா நீங்கிரும். தெரியாமல் செய்த பாவம், தெரிஞ்சு செய்த பாவம் அத்தனைக்குமே நோய் தீர்க்கும். அப்படிப்பட்ட ஏகாதசி. அந்த கதை என்னன்னா, அழகாபுரிங்கிறதா நாட்டை குபேரர் ஆண்டு வர்றாரு. அந்த குபேர மகாராஜா ஆண்டு வரும்போது அவர்கிட்ட ஹேமாலினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலைக்காரர் இருக்காரு. அந்த வேலைக்காரோட வேலை என்ன அப்படின்னா, இந்த அழகாபுரி மகாராஜ் குபேரர் சிவனுக்கு பூஜை செய்யும் போதெல்லாம் நந்தவனத்துல பூக்களை பறித்து கொண்டு கொடுக்கறதா அவரோட வேலை. ஒவ்வொரு சிவ பூஜைக்கும் பூக்களை பறிச்சு கொடுத்துருவாரு. அந்த வேலைக்காரருக்கு ஒரு அழகான மனைவி இருக்கிறாங்க. அந்த மனைவியோட ஞாபகம் ஒரு சிவ பூஜை செய்யக்கூடிய நாளத்துல ஞாபகம் வந்துருது அவருக்கு. பூக்களை பார்க்கும்போது மனைவியுடைய ஞாபகம் வந்தவொடனே என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த பூக்களை பறிப்பதை மறந்து விட்டு சிவ பூஜையை மறந்துட்டு மனைவியிட்ட போய் உட்கார்ந்து அங்க சந்தோஷமா வாழ்ற தொடங்கிறாரு. இதுக்கு குபேரருக்கு தெரிஞ்ச உடனேவும் இந்த விஷயத்தை தேடி அவர் போய் பார்த்து கூப்பிட்டு வந்த உடனே, இந்த மாதிரி நீ ஒரு மோகத்துல போய் உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சாபம் கொடுக்கப்படுது. அந்த சாபத்துல அவர் குஷ்டரோகம் வர வச்சு காடுகாரா சுத்தி அலையிறாரு. அப்படி சுத்தி அலையும் போது காடு தாண்டி மலை தாண்டி போறப்போ ஒரு இடத்துல மார்க்கண்டேய மகரிஷியோட ஆசிரமத்துக்கு போயிடாரு. நடந்து போய் அந்த மார்க்கண்டேய மகரிஷி கூப்பிட்டு இவர்கிட்ட கேட்டவுடனே இந்த விஷயம் சொன்னதுக்கு அப்புறம் அவர் மனக்கண் மூலமாக இவர் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவருக்கு இந்த ஏகாதசி விரதத்தை சொல்லித்தராரு. இன்று முழுக்க நீ மகாவிஷ்ணு நினைச்சுக்கிட்டு அவருடைய நாமத்தை ஜபிச்சுக்கிட்டு நீ விரதம் இருந்த அப்படின்னா உன்னுடைய இந்த பாவம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேவும் அவர் அதே மாதிரி விரதம் இருந்து அந்த குஷ்ட ரோகத்திலிருந்து நோய் நீங்கி தன் நாட்டுக்கு திரும்ப போய் அவர் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்ததாக இந்த ஏகாதசி விரதத்தை சொல்லப்படுது. இதை கிருஷ்ணர் சொல்லிட்டு யூசர் சொல்லிட்டு நீ விரதத்தை கடைபிடி, இதை யாருக்கெல்லாம் கொண்டு சேர்க்க முடியுமோ கொண்டு போய் சேருன்னு சொன்னார். அந்த விஷயத்தை இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு சேர்த்திருக்கிறேன். கதையை சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். வணக்கம். யோகினி ஏகாதசி அன்னைக்கு நாம எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பட்டினிகளே விரதம் இருப்பாங்க. அந்த அளவுக்கு தீவிரமா நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க எந்த வேலையும் செய்யாமல் ஓய்வாக இருக்கும்போதுதான் இருக்கணும். நீங்க வேலைக்கு போற மாதிரி இருந்ததுன்னா நீங்க பழங்களோ அல்லது பழச்சாறுகளோ இந்த மாதிரி நீங்க உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? உணவே எடுக்காம வேலைக்கெல்லாம் போக வேண்டாம். ஏன்னா மகாவிஷ்ணுவை பத்தினா நம்மளுடைய தேகத்தை பத்தி அர்த்தம். இந்த தேகத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்கு தான் விஷ்ணுக்கான வளர்ச்சியை நம்ம பார்ப்போம். அப்போ இந்த தேகத்தையே கஷ்டப்படுத்தி நம்ம விஷ்ணுக்கு விரதம் இருக்கிறது தவறான செயல். இந்த நேரத்துல நீங்க மாமிசம் சாப்பிடுறது இதெல்லாம் தவிர்த்தோம்னோ, அது போக பாத்தீங்கன்னா மற்றபடி இருக்கக்கூடிய புலால் சம்பந்தப்பட்டதை தாண்டி போதை வசதிகள் உபயோகப்படுறதுலாம் நீங்க நிறுத்தி நீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அமைதியான தன்மைக்கு நீங்க போகணும். அடுத்தவர்களை தவறான வார்த்தையை சொல்றது, கடுமையான பேச்சுகள் பேசுறது, இது எல்லாத்தையுமே நீங்க தவிர்த்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க அமைதியா இருந்தீங்க அப்படின்னா இந்த விரத முறை சிறப்பா இருக்கும். அப்போ மனம் அமைதியா இருப்பதற்கான வேலையை நமக்கு போட்டு அடக்கிறதுக்குன்னா அடக்க முடியாது. அதனால நீங்க சொல்லக்கூடிய சொற்களை நீங்க கட்டுப்படுத்திக்கணும். கோபம் இருந்தா கூட தவறான சொற்களை சொல்லாமல் நீங்க முயற்சி பண்ணணும். உணவு அருந்துவது பாத்தீங்கன்னா உடல் நோயுற்றவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க உணவு எடுத்துக்கணும். மற்றபடி நீங்க ஓய்வு மகாவிஷ்ணு நினைச்சுக்கிட்டு நீங்க விரதம் இருக்க போறீங்க, கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இருக்க போறீங்க அப்படின்னா நீங்க எந்த உணவு சாப்பிட அவசியம் இல்லை. தண்ணீரை மட்டும் அருந்திக்கிட்டு நீங்க இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம். மற்றபடி வேலைக்கு போறவங்க அரிசி மற்றபடி நீங்க எப்பயும் சாப்பிட்ற உணவுகளே அதை தவிர்த்துட்டு நீங்க மற்ற பழம் இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுட்டு இல்லை இளநீர் மட்டும் குடிச்சிட்டு நீங்க விரதம் இருக்கலாம். இல்லை தேங்காய் மட்டும் சாப்பிட்டு நீங்க விரதம் இருக்கலாம். கண்டிப்பாக நடக்கும். மேலும் இந்த நாள் ஏகாதசி அன்னைக்கெல்லாம் துளசியை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. அது ரொம்ப விஷ்ணுவுக்கும் ராமருக்கும் பிடிச்சதுனால ஏகாதசி அன்னைக்கு அதை பறிக்கக்கூடாதுங்க. அதனால இன்னைக்கு துளசி மாலை நீங்க கட்டண ஆசைப்பட்டீங்கன்னா ஏற்கனவே பறித்து வைத்த துளசி மாலை எடுத்து நீங்க கொண்டு போடலாம். இன்னைக்கு துளசி எதுவும் பறிக்காமல் இருப்பது நல்லது. அதுவும் இருப்பாங்க. பிறரை கடுமையான சொற்களில் சொல்லாமல் இருப்பது ஒரு சிறப்பான விஷயம். அதுபோக இந்த ஏகாதசி எப்பயுமே சூரிய உதயத்தை ஆரம்பிச்சு அடுத்த நாள் வரைக்கும் சொல்லணும். அதனால விடிய சில பேர் விழித்திருந்து பலன் செய்வாங்க. அது மாதிரி நீங்க விடிய விழிச்சு உங்களால் முடிஞ்சது அப்படின்னா நீங்க விழித்திருந்து நீங்க என்ன பண்ணலாம், ஏகாதசியை முடிக்கலாம். இந்த நாள் முழுக்க முடிந்த அளவுக்கு எவ்வளவு முறை நீங்கள் நாராயண மந்திரத்தை சொல்ல முடியுமோ, மகாவிஷ்ணு மந்திரத்தை சொல்ல முடியுமோ நீங்க அதை சொல்லுவது அப்படிங்கிறது இந்த ஏகாதசியுடைய விரதத்தன்மையை உங்களுக்கு மேன்மையை வைக்கும்.
இதுல எதை உங்களால் கடைபிடிக்க முடியுமோ அதை உங்கள் மனசாட்சி கொடுத்து நீங்க கடைபிடிங்க. கண்டிப்பாக மகாவிஷ்ணு பெற்று பாவங்களையும் தோஷங்களையும் நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு ஏகாதசியாக இந்த யோகினி ஏகாதசி கொண்டாடப்படுது. அதனால இன்றையும் மறக்காமல் இந்த ஏகாதசியை பயன்படுத்திக்கங்க. நன்றி.